வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு பட்டு சேரீலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பேட்டர்ன் ப்ளவுஸ் தைக்க எப்படி கட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். லைனிங் மெட்டீரியல் ஒரிஜினல் பீஸ் பட்டு சேரீ ப்ளவுஸ். இதுக்கு ஒரு பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. அளவு ப்ளவுஸ் இதே மெஷர்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கை கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. பேக்கில் வந்து இதிலே மடிக்க போகிறதில்ல. ஒரு செப்பரேட்டாக ஒரு துணி கொடுத்தா மடிக்க போகிறோம். இந்தளவு லைன் போட்டுருங்க. பேக்கில் இந்தளவு போதும். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்தளவு ரெண்டாக மடிச்சிடுங்க. 2 ஜாயிண்ட் ஒன்றா வர மாதிரி மடிச்சுட்டு இந்தளவுக்கு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ணுறதுல இந்த ஜாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிங்க. இது வந்து பேக்கில் டாட் போடுறதுக்கு. இதுதான் நெக்கோட மெஷர்மெண்ட்டு. நெக்கை வந்து இந்த அளவு வச்சுருங்க. இப்போ இந்த பட்டியில் இங்கே ஒன்றா கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு மார்க் போட்டிருக்கீங்க இல்லையா, அதிலேருந்து வச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ ப்ளவுஸ் லென்த்து பார்த்துக்கலாம். ப்ளவுஸ் இடம் 13.5 இன்ச்சு இருக்குது. நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இங்கே 14 இன்ச்சு. இப்போ 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க இல்லையா. மொத்தம் இந்த லென்த் 14. இப்போ உங்களுக்கு ஆமுல்லேருந்து 8.5 போட்டிருக்கும். இப்போ இந்த அளவு ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் அளவு பார்த்துக்கலாம். ஷோல்டர் அளவு வந்து பேக்கில் இப்படி மடித்து போட்டுக்கலாம். இதுதான் ஷோல்டர் அளவு. ஷோல்டர் அளவு 12 இன்ச்சு இருக்குது. இந்த பாடி சுற்றளவு பேக்கு மட்டும் அப்படி தனியாக அளந்துக்கலாம். பேக்கு மட்டும் 21.5. இங்கே வந்து 10.75 வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து 12. இந்த 12 இன்ச்சு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட். இந்த அளவு டிஸ் பார்க் போட்டாச்சு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருங்க. துணி விட்டுருங்க போதும். அப்படி மிஞ்சி போனால் 2 இன்ச்சு விடலாம், இல்லைனா 1.5 இன்ச்சே போதும் நம்மளுக்கு. அதுவே தேவையான அளவு தான் நம்மளுக்கு. இப்போ ஷோல்டர் அளவு இங்கே நம்ம 1/2 இன்ச்சு பிடிப்போம். அதுக்கு கேப் விட்டு இந்த டீஸ் மார்க் பக்கத்துலேயே இந்த ஷோல்டர் கொஞ்சம் 1/4 இன்ச்சு பிடிப்போம். இப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஷோல்டர் அகலம் வந்து 2.75 இன்ச்சு இருக்குது. இப்போ ப்ளவுஸ் மார்க் வந்து இந்த அளவு போட்டுக்கலாம். இதுதான் ப்ளவுஸோட நெக்கு இறக்கம். இது வந்து நெக்கு வந்து இப்போ கட் பண்ண போகிறதில்ல. இது வந்து பேட்டர்ன்னா வேறு தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்த டீஸ் மார்க்கில் எப்படி கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பிடிக்கிற அளவுக்கு அர்க்காத்து போட்டுக்கலாம். இங்கே ஆமுல அர்க்காத்து. நெக்குக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு அளவு. இது வந்து ரெடி அளவு. நெக்கு வந்து அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இந்த அளவு மடித்து போட்டிருக்கீங்க இல்லையா. இப்போ வந்து ஒரே பக்கம் ஜாயிண்ட் வர மாதிரி பாதி மடித்து இப்படி 2 ஒன்றா மடித்து போட்டால் பெரிய ஜாயிண்ட்டாக வரும். இந்த பக்கம் 2 பக்கம் ஜாயின் பண்ணணும். இது வந்து ஒரே பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடிச்சிருங்க. இந்த அளவு மடித்தாலே போதும். இதுக்கு நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு மார்க் போட்டாச்சு. ஸ்லீவ் லென்த்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் சுற்றளவு பார்த்துக்கலாம். இந்த அளவு ப்ளஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சு இங்கே மார்க் போட்டுருங்க. இப்போ வந்து லென்த்து இந்த ஸ்லீவ் இந்த டீஸ் மார்க் போட்டுருங்க. அதுலேருந்து வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க பாருங்கள் ஜாயிண்ட்டு, அதுலேருந்து ஒரு மார்க்கு, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இப்போ ஆமுல் சுற்றளவு இதே அளவு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா 1/2 இன்ச்சு விட்டால் தான் கொஞ்சம் தாராளமாக பிடிக்குது, கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. இப்படி இதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு.
இதுலேருந்து ஒரு லைன். இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே கட் பண்ணி வந்துடுங்க. இதுதான் நம்மளுக்கு ஆமுல் அளவு. இதை வந்து இந்த அளவு துணி விட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளை கை அச்சு திருப்புற அளவு. இப்போ இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளுக்கு செலவு அளவு. இப்போ பேக்கை கட் பண்ணி வச்சு ரெண்டும் ஒன்றா கரெக்டாக இருக்க இந்த ஆமுல் செக் பண்ணிக்கலாம். இந்த அளவுலேருந்து இந்த அளவுக்கு, இந்த அர்க்காத்துலேருந்து ரெண்டு ஒரு அர்க்காத்து கரெக்டாக வரணும். இப்போ இந்த பீஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து இப்போ பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். இது சின்னதாக தான் இருக்கும். கீழே ஒரு இந்த அளவு போக எவ்வளோ துணி வருதோ, ஆனால் இங்கே 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விடணும். இதில் வந்து பட்டி பீஸ் சின்னதாக இருக்கிறது மேலேருந்து அளந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவு இருக்குது. இங்கே நம்ம பிடிச்சிருவோம். பிடிச்சது போக இங்கே கரெக்டாக வந்துடுது. இங்கே நம்ம ஒரிஜினலாக கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு அதிலே மடித்து திருப்புற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்கே நம்மளுக்கு பிடிக்கிற அளவு விட்டு இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த அளவு ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இப்போ இதில் மடிக்கிற அளவுக்கு துணி இல்லை. ஒரிஜினல் கட்டும்போது துணி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். கிராஸ் கட்டிங் தான் இருக்குது. நம்ம இதில் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ கிராஸ் கட்டிங்னா எவ்வளோ ஃபுல் கிராஸ் பண்ணணுமோ இந்த அளவு கிராஸ், இதுதான் ஃபுல் கிராஸு. இதெல்லாம் கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம். இந்த அளவு வச்சுருங்க, இந்த ஷேப் வர அளவுக்கு. இதுதான் ஃபுல் கிராஸ். இந்த அளவு போட்டாச்சுங்களா. இந்த பேக்கை வச்சு அப்படியே இந்த அளவு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இங்கே ஒரு இந்த அளவுக்கு, இப்போ இந்த பேக் கட் பண்ணிருங்க இல்லையா, அதே அளவு இந்த அளவு மார்க் போட்டுங்க. இது ஷோல்டர் அளவு. இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இந்த அளவு வச்சு மார்க் போட்டுங்க. நம்மளுக்கு இதில் அளவு ப்ளஸில் எவ்வளோ அளவு இருக்கா ஷோல்டர், அதே அளவு தான் இங்கே வைக்கணும். இப்போ இந்த அளவு ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கோங்க. இதுதான் ஷோல்டர் அளவு. இது வந்து நெக் சைஸ். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ தூரம் இருக்கோ நம்ம இங்கே பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு கேப் விட்டுட்டு இந்த அளவு வச்சு அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். இந்த மார்க் பண்ணி வச்சிங்களா, இந்த அளவு வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வச்சு இதை வந்து அப்படியே மார்க் போட்டுருங்க. இந்த அளவு மார்க் வந்துடும். அப்படியே இந்த அளவு வச்சுட்டு இங்கே வந்து பட்டி பீஸ் இங்கே டாட் வேறு பிடிப்போம் இல்லையா, மொத்தமாக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க இந்த ஜாயிண்ட்லேருந்து. இப்போ டாட் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட் அளவு வச்சுட்டு இந்த டிஸ் வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா இங்கே 1/4 இன்ச்சு பிடிச்சி தைப்பாங்களா, அதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் டாட் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு சென்டர் டாட். இப்போ ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு மேலே ஷோல்டர் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அளவு விட்டுட்டு இதான் நம்மளுக்கு டாட் பிடிக்க வேண்டிய சைஸ். இதை வந்து எக்ஸ்ட்ரா இப்போ இந்த அளவு பிடிக்கணும். இதில் வந்து இந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். அதேமாதிரி பேக்கில் வச்சு இதை வச்சு இந்த ஆமுல் இங்கே பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் 1/4 இன்ச்சு பிடிக்கிறத விட்டுலாம், இல்லை ஒரு 1/2 இன்ச்சு வேணாலும் விட்டுக்கலாம். இந்த அளவு ஒரு மார்க் வச்சுட்டு இங்கே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம், இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ இந்த அளவு வச்சு ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு வந்துடும். அதேமாதிரி இந்த சென்டர் டாட்லேருந்து இந்த பேக் வரைக்கும் வச்சு ஒரு டிஸ் மார்க். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த ஷோல்டர்லேருந்து மேலேருந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே நீட்டாக ஜாயின் பண்ணி இந்த அளவு கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு வந்து நம்ம டிஸ் மார்க் எந்த அளவு போட்டுக்கணுமோ அதே அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிச்சிங்களா. இப்போ வந்து ஆமுல் வந்து பேக் அளவு இருக்கும். ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்படி. இப்போ இந்த சென்டர் டாட் ஒன்றா மடித்து போட்டுருங்க. இந்த அளவு ஒன்றா மடிச்சுட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இப்படி ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து டாட்டோட மார்க் பண்ணிக்கலாம். இந்த நம்மளுக்கு சென்டர் டாட்லேருந்து 3 இன்ச்சு இருக்குது. இங்கே இந்த அளவு பிடிக்கிற அளவுக்கு கேப் விட்டு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. இப்போ பாடி ஃப்ரண்ட் மட்டும் தனியாக அளந்துருங்க. பேக்கில் வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அளந்துக்கலாம். இந்த அளவு வச்சு 10 இன்ச்சு இருக்குது, எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இந்த டாட் பிடிக்கும்போது அதுக்கு 1 இன்ச்சு போட்டு 11 இன்ச்சு. ஏன்னா இங்கே மெலிசாக தான் பிடிச்சிருவோம், இந்த டாட் இங்கே மெலிசாக போட்டுருவோம். அதுக்கு மொத்தமாக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இதுதான் ஃப்ரண்ட்டோட அளவு. இது சென்டர் டாட். இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா மடிச்சிருக்கு. இந்த மாதிரி மடிச்சுட்டு இங்கே ஒரு டாட், இதில் ஒரு டாட் வந்துடும். நம்ம இங்கே டாட் போடும்போது இந்த அளவுக்கு கிராஸ், இந்த அளவுக்கு கிராஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த துணி இருக்குங்களா, இந்த பக்கம் பட்டி பீஸ் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து இப்படி மடித்து போட்டுருங்க. நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மேலே வச்சு இங்கே ஒரு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்குமா, அந்த அளவு கேப் விட்டு இதை அப்படியே மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இதுதான் நம்ம வந்து ஜாயிண்ட். ஒரே பக்கம் மட்டும் தான் ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். இல்லைனா 2 பக்கம் ஜாயின் போட்டால் கொஞ்சம் சின்னதாக வரும். இது ஒரே பக்கம் இந்த ஜாயிண்ட் போடும்போது பேக் சைடு போயிடும். இந்த மாதிரி தைக்கும்போது பேக் சைடு போயிடும். ஃப்ரண்ட் சைடு ஜாயிண்ட் இல்லாமல் வந்துடும். ஃப்ரண்ட்டுக்கு கவர் தட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுதான் ப்ளவுஸ் தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வரணும். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு சாரீ பட்டு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சைடில் வர எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இது வந்து வேஸ்ட்டு தான், அதனால் இதை இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது இழ மாரி கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணக்கூடாது. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு 2ஆக மடிச்சிடுங்க. இந்த அளவு மடித்து போட்டு இப்போ இந்த அளவு ஸ்லீவ் மேலே வச்சுருங்க. இந்த அளவுக்கு இந்த பக்கம் வந்து ஜாயின் போட்டு இந்த சாரீ துணியில் கொஞ்சம் ஜாயிண்ட் வரும், அதுவும் ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வரையும் இந்த பக்கம் ஒரு சின்ன ஜாயிண்ட்டு, இந்த பக்கம் ஒரு சின்ன ஜாயின் போட்டுக்கலாம். ஒரே பக்கம் ஜாயின் பண்ணும்போது பெருசாக தெரியும். இந்த பக்கம் ஒரு பாதி, இந்த பக்கம் பாதி ஜாயிண்ட் போடும்போது ஆமுல் கீழே மறைஞ்சிடும். அந்த ஜாயிண்ட் வெளியில் தெரியாது. இப்போ இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பார்டர் வந்து இருக்குது, இந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நெக்குக்கு டிசைன் பண்ணோம், அந்த பேட்டர்ன் பண்ணலையும், அதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 2ஆக மடித்து போட்டுக்கலாம். பேக் லைனிங் மடித்து போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது மடித்து போடணும். பிசு இந்த பக்கம் வரும், மடிப்பு இந்த பக்கம் வந்துடணும். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேக்கை வந்து அப்படியே இதே அளவு போட்டுருங்க. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சும்மா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். பேக்கை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணியிருக்கலாம் லைனிங்கில், அதே கிராஸ் தான் இதுவும் பண்ணணும். இந்த அளவு எடுத்து இப்போ எவ்வளோ கிராஸ் வருதோ அந்த அளவு போட்டுக்கலாம். இன்னும் இது கீழே தான் பட்டி பீஸ் வேறு எடுக்கணும். நம்ம துணி தாராளமாக தான் ஃபுல் கிராஸ் எவ்வளோ கிராஸ் வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிராஸ் கிடைக்கிது, இந்த அளவுக்கு கிராஸ் அப்படியே போட்டுக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு.
அடுத்தது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஒன்றா மடித்து வச்சுருங்க. இதுதான் பட்டி பீஸு. இந்த அளவு வச்சு இங்கே நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு துணி இருக்காது, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி, இதுதான் கரெக்டான அளவு. இந்த அளவு பிடிக்கிற விட்டு லைனிங்கோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறோம். ஏன்னா இதில் மடிக்கிற அளவு லைனிங்கில் துணி இல்லை, இந்த அளவு தான் மடிக்கணும். இதுதான் பட்டி பீஸு. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.